வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தமம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 13ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஏப்ரல் 13ஆம் தேதி பதிவு நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் புதியவர் என்று நாம் கூறலாம். தெய்வீகமான அன்பை உணர்ந்தவன் புதிய மனிதனாகிறான். இந்த அன்பு, இந்த நாணம், இந்த அமைதி, இந்த அமைதியான மனநிலை மற்றும் இதயம் தன்னை துறக்க தயாராக உணர்ந்தவர்களாக இருப்பவர்கள் உடனடியாக தன்னை துறப்பதில் உள்ள அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கும் தயாராக உள்ளவர்கள் என அனைவரும் உணரலாம். இந்த அன்பு, இந்த நாணம், இந்த அமைதி, இந்த அமைதியான மனநிலை மற்றும் இதயம் தன்னை துறக்க தயாராக உணர்ந்தவர்களாக இருப்பவர்கள் உடனடியாக தன்னை துறப்பதில் உள்ள அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு தயாராக உள்ளவர்கள் என அனைவரும் உணரலாம். பேரண்டத்தில் தன்னிச்சையான ஆற்றல் இல்லை. மேலும் மனிதர்கள் பிணைக்கப்பட்ட விதியின் வலுவான சங்கிலிகள் அகத்தில் உருவாக்கப்பட்டவை. அகத்தில் உருவாக்கப்பட்டவைதான் வலுவான சங்கிலிகளாக பேரண்டத்தில் தன்னிச்சை ஆற்றலாக இல்லை. மேலும் மனிதர்கள் பிணைக்கப்பட்ட விதியின் வலுவான சங்கிலிகள் அகத்தில் உருவாக்கப்பட்டவையே. மனிதர்கள் துன்பத்தை உண்டாக்குவதில் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர்கள் அவ்வாறு இருக்க விரும்புவதால், அவர்கள் தங்கள் சங்கிலிகளை நேசிப்பதால், அவர்கள் தங்களுடைய சிறிய இருண்ட சிறைச்சாலை இனிமையானது மற்றும் அழகானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மேலும் அவர்கள் உண்மையான மற்றும் மதிப்புள்ள அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த துன்பத்தை உண்டாக்குவது சங்கிலியால் பிணைக்கப்படுவதனால், அதை விரும்புவதால், அந்த சங்கிலிகளை நேசிப்பதால் தங்களை அந்த சிறிய இருண்ட சிறைச்சாலை இனிமையானது என அழகானது எனவும் நினைத்து அவர்களே பயப்படுகிறார்கள். அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று பயப்படுகிறார்கள் என்று கூறலாம். நீங்கள் உங்களாலேயே கஷ்டப்படுகிறீர்கள், வேறு யாரும் வற்புறுத்தவில்லை. நீங்கள் வாழவும் இரக்கமும் வேண்டும் என்று வேறு யாரும் உங்களை தாங்குவதில்லை. தெய்வீக அகத்தம் உடையவர்களுக்கு அறிவும் அன்பும் ஒன்றாகி பிரிக்க முடியாதவை என அவர் பதித்த ஆங்கில பதிவினை நாம் தமிழாக்கமாக கூறலாம். புதியவர் தெய்வீகமான அன்பை உணர்ந்தவன் புதிய மனிதனாகிறான் என பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic new on various informative characteristics engagements. That new is what we can say for the April 13th in acrostic. New is new on various informative characteristics engagement. He who has realized the love that is divine has become a new man. And this love, this wisdom, this peace, this tranquil state of mind and heart may be attained to, may be realized by all who are willing and ready to yield up self, who are prepared to humbly enter into a comprehension of all that the giving up of self involves. That is, the giving up of self involves is more important for this love, wisdom, and tranquil state of mind. There is no arbitrary power in the universe, and the strongest chains of fate by which men are bound or self-forged. Men are chained to that which causes suffering because they desire to be so, because they love the chains, because they think that little dark prison of self is sweet and beautiful, and they are afraid that prison they will lose all that is real and worth having. You suffer from yourself, none else compels, none other holds you that you live and die. To the divinely wise, knowledge and love are one and inseparable. What he says on April 13th. You can say in acrostic new on various informative characteristics engagement for the April 13th தமிழ் மொழியில் புதியவர் என கூறி இந்த தெய்வீகமான அன்பை உணர்ந்து நாளும் நாம் செயல்படுவோம். ஏப்ரல் 13ஆம் தேதி பதிவாக இந்த பதிவினை நிறைவு செய்வோம். நன்றி.